வளிமண்டல அடுக்குகள்ல ஒன்னான ஸ்ட்ரெட்டோஸ்பியர். இந்த அடுக்குல தான் ஓசோன் படலமும் இருக்கு. சூரியன் கிட்ட இருந்து வர்ற புற ஊதா கதிர்களை பூமிக்கு அனுப்பாம தடுக்கிறது ஓசோன் படலம் தான். புற ஊதா கதிர்கள் நேரடியா பூமிக்கு வந்து விழுந்தா இங்க இருக்கிற எல்லாருமே அதனால ரொம்பவுமே பாதிக்கப்படுவோம். புற ஊதா கதிர்கள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஓசோன் படலத்தினுடைய நிலைமை இப்போ கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. உலக அளவில் பெருகிக்கிட்டே இருக்கிற தொழிற்சாலைகள், அப்புறம் வாகனத்திலிருந்து வெளிவர்ற புகைகள், குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளிவர்ற குளோரோஃப்ளோரோ கார்பன், புரோமின், கார்பன் குளோரின், கார்பன் டெட்ரா குளோரைடு மாதிரியான வேதிப்பொருட்கள் ஓசோன் படலத்தினுடைய அடர்த்தியை ரொம்பவுமே குறைச்சிக்கிட்டே இருக்குது. அடர்த்தி குறைவினால ஓசோன் படலத்துல துளைகளும் ஏற்பட்டிருக்கு. புற ஊதா கதிர்கள் இதனால பூமிக்கு நேரடியாக வந்து பாதிப்புகளும் அதிகமாகும். முதன் முறையா 1985 வருஷம் அண்டார்டிகா பகுதியில தான் ஓசோன் படலத்தின் அடர்த்தி குறைவா இருக்கிறது கண்டுபிடிக்க